வருகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கூடிய ஒரு பெண், சக்கிலி இனத்தினுடைய வீர பெண், சிவகங்கையிலே ராணி வேலு நாச்சியாரோடு இணைந்து போராடி ஆயுத கிடங்கை அளித்த வீரத்தாய் குயிலினுடைய வாரிசாக இங்கே வலம் வந்து கொண்டிருக்கூடிய தலித் நதியா அவர்களே, அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற தலித் விடுதலை இயக்கத்தினுடைய செயல் தலைவர் அருமை தோழர் கள போராளி கிச்சா அவர்களே, இவர்கள் இருவரும் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தலித் மக்களுடைய பிரச்சனைக்காக களமாடி போராடி வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை வந்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் ஐயா சண்முகம் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அருந்ததிகளுக்கும் தான் ஒரு நீண்ட நெடிய தொடர்பு. 2007 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மறைந்த தோழர் ஐயா என் வரதராசன் அவர்கள் 2007 ஆண்டு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அருந்ததியர் அமைப்புகளாம் ஒருங்கிணைத்து அருந்ததியர் ஒருங்கிணைப்பு குழு என்ற பெயரில் சென்னையில் ஒரு மாபெரும் எழுச்சி பேரணியை நடத்தி காட்டினார். அதற்கு பிறகுதான் டாக்டர் கலைஞர் அவர்கள் அழைத்து இந்த கோரிக்கையை செவிமடுத்து 2009 அருந்ததியர் மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பிலே 3% உள்ளிடஒதுக்கீட்டை வழங்கினார் என்பது வரலாறு. அந்த வரலாற்று சிறப்புமிக்க கட்சியை சேர்ந்த தலைவர் அவர்கள் இந்த மேடைக்கு வந்திருப்பது நாங்கள் எல்லாம் நன்றியோடு அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் தலித் மக்கள், குறிப்பாக பட்டியலின அருந்ததியர் சமுதாய மக்கள், சக்கிலியான மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அங்கே மதுரை வீரனாக, புல்லானாக, ஒண்டி வீரனாக சென்று போராடுகின்ற தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்களே மற்றும் எனக்கு முன்னால் இங்கே பேசி சென்றக்கூடிய அத்துணை தலைவர்களுக்கும் அனைத்து இயக்க நிர்வாகிகளுக்கும் நான் சார்ந்திருக்கிற சமூக நீதி மக்கள் கட்சி மற்றும் மாவீரன் புல்லான் பேரவையின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, சக்கிலியர் நூல் அறிமுக பொதுக்கூட்டம். அது என்ன சக்கிலியர்? ஒரு அருந்ததியர் சமூகத்திலே சக்கிலியர், மாதியா, மாதாரி, தோட்டி, செம்மான், பகடை இப்படி 7 உட்பிரிவுகளை கொண்ட சமூகத்திலே இன்றைக்கு அடுக்கப்பட்ட மூட்டையிலே அடிமூட்டையாக இருக்கின்ற ஒரு சமூகம், அதுவும் தலித் மக்களிலே மிகவும் பின்தங்கி இருக்கின்ற சமூகம் தான் அருந்ததியர் சமூகம் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு இந்த சமூகத்திலே ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய பொழுது இந்த நாட்டின் விடுதலைக்காக, இந்த மண் விடுதலைக்காக போராடியவர்கள் சிவகங்கை சீமையிலே வீரத்தாய் குயிலி, திருநெல்வேலி நெல்லை சீமையிலே பூலித்தேவனோடு மாமன்னர் ஒண்டி வீரன், பாஞ்சாலங்குறிச்சியிலே வீரபாண்டிய கட்டபொம்மனோடு படைத்தளபதிகளாக இருந்தவர்கள் கந்தன் பகடை, முத்தன் பகடை, மேற்கு மண்டலே கொங்கு மண்டலத்திலே தீரன் சின்னமலையோடு இணைந்து போராடியவன் மாவீரன் புல்லான் மாதாரி. இப்படி இந்த நாட்டின் விடுதலைக்காக, இந்த மண் விடுதலைக்காக ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்தவர்கள் இந்த அருந்ததியர் சமூகம், சக்கிலியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது இங்கே நாம் பெருமையோடு சொல்லிக்கொள்ள வேண்டும். இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்களும் எனது அம்மாக்களும் சகோதரிகளுடைய முகத்தை பார்க்கும் பொழுது இன்றைக்கு இந்த மக்களுடைய நிலைமை, வறுமை, அடிமை, ஒடுக்கப்பட்டிருக்கிற வறுமை, இந்த மக்களுடைய முன்னேற்றம் இந்த மக்களுடைய முகத்திலே தெரிகிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு தமிழகத்திலே ஆதி திராவிடர் என்னும் ஒரு சொல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் சொல்லாக இருக்கிறது. இன்றைக்கு தலித் மக்களிலே தேவேந்திரகுல வேளாளர், ஆதி திராவிடர், அருந்ததியர் இன்றைக்கு 3 பிரிவுகளும் சரிசமமாக இருக்கிறோம். ஆனால் தமிழக அரசு ஆதி திராவிடர் நலத்துறை என்று ஒரு சமூகத்தின் பெயரை அந்த துறைக்கு வைத்திருக்கிறார்கள். அதனுடைய பெயரை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் இப்போது போராடி கொண்டிருக்கிறோம். இங்கு வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இதை செய்யமெடுக்க வேண்டும். ஆதி திராவிடர் நலத்துறை என்பதை மத்திய அரசு சமூக நீதித்துறை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு தமிழக அரசு இந்த ஆதி திராவிடர் நலத்துறையுடைய பெயரை சமூக நீதித்துறை அல்லது பட்டியலின நலத்துறை என மாற்றம் செய்வதற்கு நாம் போராட வேண்டும். அது மட்டுமல்ல தோழர்களே, கல்வி வேலை வாய்ப்பிலே இன்றைக்கு நமக்கு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 3% இடஒதுக்கீட்டை வழங்கினார்கள். ஆனால் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு 1 கோடிக்கும் மேலாக அருந்ததியர் சமூக மக்கள் இருக்கிறோம்.
ஆனால் 3% இடஒதுக்கீடு என்பது நமக்கு எட்டாக்கடியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எஸ்சி இடஒதுக்கீடு 18% மூன்றாக பிரித்து அருந்ததிகளுக்கு 6% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அருந்ததியர்களுக்கு 6% இடஒதுக்கீடு வழங்குவதற்கு நாம் போராட வேண்டும். இன்றைக்கு இங்கே மாண்புமிகு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் அருமை தோழர் மரிவேந்தன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வருகை தர உள்ளார்கள். இன்றைக்கு இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழகத்தில் இதுவரை ஒரு அருந்ததியர் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக இல்லை. இன்றைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழியோ நல்லாட்சியோடு ஆட்சி நடத்துகின்ற சமூக நீதி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஆதிதிராவிடர் நலத்துறையை ஒரு அருந்ததியர் சமூகத்துக்கு கொடுத்து ஒரு அழகு பார்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சியிலே காலனி என்ற சொல் குறிப்பாக தீண்டாமையின் குறியீடாக ஆதித்தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த காலனி என்ற சொல்லை நீக்க வேண்டும் என்று இன்றைக்கு அறிவிப்பு செய்து அது பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆதிதிராவிடர் நலத்துறை விடுதிகள், பிற்பட்டோர் நலத்துறை விடுதிகளுடைய பெயர்கள் எல்லாம் மாற்றி சமூக நீதி விடுதிகள் என்று அறிவித்திருக்கிறார். ஆகவே நாம் தொடர்ச்சியாக இந்த ஆட்சி நடைபெறுவதற்கு மீண்டும் 2020 திமுக ஆட்சி வருவதற்கு நாம் இணைந்து பாடுபட வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக